கடல் மட்டத்தில் இருந்து 5000 அடி உயரத்தில் தான் இப்போ நான் உட்காந்துருக்கேன். இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நொன்பெரேல் எஸ்டேட்டில், அதாவது பெலிவுல்லோயான்ற ஊர் பக்கத்தில் தான் இந்த எஸ்டேட் இருக்குது. ஸோ இங்கே தான் இந்த பேக்கர்ஸ் பெண்ட் இருக்குது. இந்த வியூ பாயிண்ட் அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இதோட ஹிஸ்ட்ரியை என்னதான் இந்த இடம் என்று பார்க்கும்போது, அந்த காலத்தில் வில்லியம் பேக்கர் என்று பிரிட்டிஷ் கொலோனியல் பிளான்டர் வந்து இந்த எஸ்டேட்டை வந்து மேனேஜ் பண்ணி வந்திருக்கிறாரு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கரோட குதிரை வந்து இந்த இடத்துல இருந்து கீழே விழுந்து செத்துருக்குது. அப்போ அதுன்ற ஞாபகமாக தானா இந்த இடத்துல ஹோஸ் ஷூவோட அந்த ஷேப்பில் வந்து இந்த இடத்துல அவர் அந்த குதிரையோட ஞாபகமாக கட்டியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அண்டு இன்னும் சிலர் எப்படி சொல்கிறாங்கன்னா, பேக்கரும் ஒய்ஃபும் வந்து இந்த இடத்துல வந்து ஹோஸ் ட்ரோன் காட்டில் வந்து வரும்போது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டு போயிட்டு அவங்க 2 பேரும் தப்பிட்டாங்க. ஆனால் வந்து இந்த ஹோஸ் குதிரை வந்து செத்துருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஞாபகத்துக்காகத்தானா அவர் இந்த மாதிரி கட்டியிருக்கிறார். இந்த ரோடு உண்மையில் வந்து கரடு முரடான ரோட். ஸோ இதில் வந்து வெஹிக்கிள் வந்து போக முடியாது. ஸோ கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு அங்கால வெஹிக்கிளை வந்து நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு ஓட்டோவில் தான் போகிறோம். ஸோ நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த முறை தனியாக போகல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் தம்பியுமான அர்ஷாடும் ரசீதும் வந்து பைக்கில் வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரோடு உண்மையில் சரியான கஷ்டமான ரோட். பட் ஒரு மாதிரி இந்த ஓட்டோ அண்ணா வந்து வடிவாங்களை கொண்டு போய் சேர்த்தாரு. ஸோ இந்த வீடியோ நீங்களும் பாருங்க. பாதி தூரம் வந்துட்டோம். அண்ணா எவ்வளோ தூரம் போயிருக்கு? 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டரா? ஓ, அந்த கந்த முதுனைக்கு தான் நம்ம போகிறோம். கந்த முதுனைக்கு போகணும், அதாவது மலையடி தொங்கலுக்கு இப்போ நாங்கள் போகணும். ஓகே, போயிடுவோம். அப்போ உங்கள் பேர் என்ன? வாசு. வாசு அண்ணா. ஓகே அண்ணா. அர்ஷாட், தேங்க்யூ ஃபார் வெயிட்டிங். அண்ணா இந்த ஊர் என்ன பேர்? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பேக்கர்ஸ் பெண்டோட ஹிஸ்ட்ரி வந்து உண்மையில் நாங்களும் கூகுள் பண்ணி சின்ன சின்ன ரிசர்ச் எல்லாம் பண்ணித்தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ பதிவிடுறேன். இந்த விஷயங்களை தவிர வேறு எதுவும் விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதையும் நீங்கள் கீழே கமெண்டில் போடுங்க. ஓகே, காலையிலேயே பசியோடு தான் வந்தோம். ஆனால் இந்த போர்டை பார்த்த பிறகு தான் வயிறும் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஃபீல் ஆகுது, மனசும் திருப்தியாக இருக்குது. இனி என்ன, கீழே போயிட்டு சாப்பாடு கடையில் ஃபைனலி பயணமா ரொம்ப அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் வந்திருக்கு. ஹாய் ஹாய், நல்லா கேர்ஃபுல். பைக் 1 மில்லியன் டேமேஜ்லி. ஆனால் அடி செம்ம அடி, இடுப்பெல்லாம் அடி. இங்கேருந்து பார்த்தோம்னா நாங்கள் இப்போ வேர்ல்ட்ஸ் எண்டுக்கு கீழே நிற்கிறோம். ஆக்சுவலாக இந்த ரோடை வந்து போட்டிருக்காங்க இப்போண்டு பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு வந்து இதுக்குரிய இந்த காப்பட் ரோட் வந்து போடப்பட்டிருக்கு, கான்க்ரீட் ரோட். நாங்கள் இப்போ பேக்கர்ஸ் பெண்ட் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் கீழே இறங்கி போயிட்டு சாப்பிட்டுட்டு தான் வீட்டை போகிறோம். இப்போ இங்கே வந்து சூரியன் உதிக்கிற நேரம் எத்தனை மணிக்கு? 8 மணி, காலையில் 8 மணி. அண்டு எத்தனை மணிக்கு சூரியன் மறையிறது? 5 மணிக்கெல்லாம் மறைஞ்சிருவாங்க. இலங்கையில் இங்கே மட்டும்தான் அப்படி ஏன்னா, மற்ற இடங்களெல்லாம் 6-6:30 உதிச்சிருவாங்க தானே. ஓ, ரைட் ரைட் ரைட். ஓகே, பேக்கர்ஸ் பெண்டை பார்த்தாச்சு. பசி வகுத்த கிள்ளுது. ஸோ சின்ன ஒரு கடை இருக்குது, இதில் வந்து ரொட்டியெல்லாம் விற்கிறாங்க. பார்க்கலாம். சாப்பாடு தான் முக்கியமான நம்மளுக்கு. வடை இருக்கிறது.
இந்த வியூவுக்கு தான் காசுன்னு சூப்பராக இருக்கு. வடை பாட்டும் போட்டாங்க. நான் ரெடி தான் வரவா. சாப்பிட்ற நேரம் இதுவும் வலிக்குது ஒரு பக்கம். ரொட்டி வந்துட்டு ரொட்டி சுட சுட ரொட்டி. இதுக்குள்ள வந்து விடுங்கண்ணா. ரொட்டியும் சம்பல், நல்ல உரைப்பு சம்பலும் வடையும் இருக்கு. சாப்பிடுவோம். சுட சுட பிளேன் டீயும் ரெடி. நம்மளோட டார்லிங்ஸ் வந்துட்டாங்க. ஹர்ஷாடும் கசனும் வெயிட்டிங் ஃபார் அஸ். குயிக்காக அதை முடிச்சுட்டு குடிச்சிட்டு ஓடணும். Cheers.